ஃபினாலே வர வரைக்கி நானுமே வந்து ம். நம்ம சோசியல் மீடியா பெர்சன் கிடையாது ஆக்சுவலா. ஓ ம். அப்போதான் நானுமே இந்த Twitter, Instagram என்னடா ஏதாவது ம். எப்படி என்ன ஏதுன்னு நானுமே அப்படியே பாண்டுட்டு ம். இருந்தேனா, அப்போ நான் ஒரு கமெண்ட் ம். பார்த்தேன். அ அப்போ ம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க 2 ம். பேரும் வெளிய வாழ வேண்டிய 2 வருஷம் வாழ்க்கைய 90 டேஸ் உள்ள வாழ்ந்திருக்காங்க. சோ அது ம். வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ம். அவங்களுக்கு எது ஸ்ட்ராங்கு, எது கரெக்ட்ன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு ம். இருந்துச்சு. அப்பதான் சரி ஓகே. எனக்கு என்னமோ அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துச்சு. ஆனா ம். ஃபினாலேல வந்து அந்த உங்க 2 பேர பார்த்தது, அது அப்பா! அப்போ நீங்க வந்து அப்போ நான் என்ன நெனச்சேன்னா, அ நீங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க. ஆனா கன்ஃப்யூஸ் ஹலோ? ஆவீங்க. ஆனா உங்க மைண்ட் ஹலோ ஹலோ? கேக்குதா ப்ரோ? ஹலோ? ஹலோ. ஹலோ? கேக்குதா? கேக்குதா ப்ரோ? ஹலோ. எனக்கு கேக்குது. இதா. கேக்குது ஏகே ப்ரோ. ஆம். கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது, உங்களுக்கு கேக்குது. கேக்குதா? ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். கேக்குது ஏகே ப்ரோ. இல்ல எனக்கு ஹலோ? வாய்ஸ் கேக்குது. அவருக்கு கேக்குதான்னு கேக்குறேன். அவருக்கு கேக்குது. கேக்குது. எனக்கு உங்களுக்கு இப்பதான் கேக்குதா கேக்குதா ப்ரோ? ப்ரோ? கேக்குது. இப்பதான் கேக்குது. ஓகே கேக்குது. கேக்குது, கேக்குது. ஓகே. ஆமா. நான் என்ன சொன்னேன் மறந்துட்டேனே! ஆ அவன் ம். இல்ல எனக்கு என்னன்னா, அம் ம். அப்போ நான் என்ன நெனச்சேன்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. பட் ஆனா ஒரு மைண்ட் ஒண்ணு சொல்லிச்சு. அது உங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா, அதுல நீங்க ஸ்டிக் ஆன் ஆகுறீங்க. அப் அப் அத வந்து ம். ஒரு ம். 2 இடத்துல நான் பார்த்தேன்னா, ஓகே. அப்போ வந்து சரி. ஆ அப்பாடா! ஒரு ம். படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. அப்பாடான்ற மாதிரி இருந்தது. பிக் ம். பாஸ் சீசனே எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு முடிஞ்சது ஆக்சுவலி. ஆ ஓகே. ம். அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ 2 நான் என்ன நெனச்சேன்னா, எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஸோ, ஆ இன்னுமே வந்து பாரு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ப்ரோ. ஸோ, ஓகே. ஆ ஆமா. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்றப்போ ஆனா அவங்களுக்கு எப்படின்னா, ரொம்பவே இப்ப வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே இதுவாயிருப்பாங்க. நான்லாம் கரெக்ட். உடைஞ்சுட்டேன். அவங்களுமே பிரேக் ஆயிட்டாங்க. பட் ஆனா ரொம்பவே ஸ்ட்ராங் தான். அவங்க வந்து நெறைய நெறைய நல்ல விஷயம் தான் இருக்கு. அவங்ககிட்ட இருக்கு. ம். ஸோ, நான் அதான் ஆமா. இல்ல அததான் அந்த சப்போர்ட் மாதிரி பெர்சன் போல்டான இருந்தது. ம். பெர்சன் எப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணா அவங்களுக்கு லவ்லாம் ம். வராது. இந்த மாதிரி பொண்ணு அழுதா, அது பொய்யான ம். கண்ணீரு. ஸோ இப்படிதான் போர்ட்ரே பண்றாங்க. ஆமா. அவங்களுக்கு அடிபட்டா வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஆ பெருசாவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆமா. எப்பா நான் நேர்ல அந்த மாரிலாம் அடிபட்டு பார்த்ததே இல்ல யாருக்குமே. நானும் வந்து யாருக்கோ ரோட் ஆக்சிடென்ட் ஆ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னால அத பார்க்க கூட எனக்கு ஒரு மாரி இதுவா இருக்கும். நான் வந்து இந்த சண்டை போடுறது, பேசுறதெல்லாம் பேசுவேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே இதுவா இருக்கும். அவங்களுக்கு கண்ல ஆனா அடிபட்டு அதுல செம்ம அடி. கம்பேக் குடுத்து வந்தாங்கல்ல கண்ணீரே ப்ரோ. திறக்க அது அது முடியல. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சொல்லணும். நீங்க கூட இருந்தது தான் உண்மையிலே ம். அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க. எனக்கு இன்னொரு ம். கண்ணா இருந்தாங்க அப்படின்னு. எனக்கு என்ன ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, எனக்கு எப்பவுமே இவங்கள விடக்கூடாது, பாவம் அப்படின்னு ம். தோணுச்சுன்னா, அவங்க வந்துல கண்ணாடி பார்த்து, பார்த்து என்கிட்ட கேட்பாங்க. "ஏய் நான் அழகா ம். இருக்கேனா? ஒரு மாரி இப்ப நான் வந்து எப்படி இருக்கேன்?" அப்படிலாம் கேட்பாங்களா, மனசே எனக்கு உடைஞ்சு போச்சு. ஸோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்து, இது ஒரு விஷயமே இல்லன்ற மாரி மூடி ம். மறைச்சுட்டாங்க. ஸோ எனக்கு இதுவாயிடுச்சு. ஓகே தான். ஏதோ ஒண்ணு. நம்ப எதுவும் எதுக்கு ஆமா. இதுவா ப்ரோ பேசிக்கிட்டு விடுங்க. இன்னைக்கு ஓகே. அப்டேட் பண்ண அந்த ம். ஃபோட்டோ சூப்பரா இருந்துச்சு. ஓகே சிஸ்டர். லக்ஷ்மி. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ. ஸோ மச். தேங்க் சிஸ்டர். யூ சோ மச். தேங்க் தேங்க் யூ, யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ம். லாஸ்ட்டா தேங்க் அந்த யூ ஸோ மச். யாஸ்மின் ஒருத்தவங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசு. ம். ப்ரோ. ஹாய் கம்மு. ஹாய் யாஸ்மின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி சூப்பர், இருக்கீங்க? சூப்பர். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது ஃபேன் ஆல்ரெடி மீட் அப்போ எடுத்த பிக் தானே அது? ஆமா ஓகே, ப்ரோ. ஓகே. நெறைய சூப்பர், பேர் சூப்பர். ஏஐன்னு கேக்குறாங்க ப்ரோ. அது வந்து ஏய் நம்பவே மாட்றாங்க. ஏஐ ஏய்ன்னு சொன்னா, எடிட் பண்ணி ஏய் அப்படின்ருங்க. ஆ நெறைய பேர் பார்வ எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நானே நம்ப மாட்றாங்க ப்ரோ யாருமே. ம். ஆல்ரெடி உங்ககிட்ட ஓகே. பேசினேன் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ம். அன்னைக்கு சூப்பர். ஜாப் கிடைக்கணும்னு சொன்னேன் உங்ககிட்ட. 2 வீக்ஸ்லயே பிளேஸ் ஆயிட்டேன். அதே சூப்பர், சூப்பர், மாதிரி சூப்பர். இன்னொரு ம். விஷயம் லாஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அது சீக்கிரமா ம். கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. அது கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. கிடைச்சோனேயும் நீங்க நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்டின்னா, ஒரு பெட்டரான விஷயம் வரப்போகுதுன்னு நெனச்சுக்கோங்க. அதுதான் அந்த த்ரில் ஆஃப் லைஃபே. இப்போ பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார் சொல்லுவாங்க. இப்போ நீ எனக்கு இது வேணும் அப்டின்னு இறங்குறீங்கன்னா, அதுல வந்து ரொம்பவே இ இ ஒண்ணு அத விட்டு போகுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். உங்கள விட்டு போகுதுன்னா,
அ அது நீங்க வேற ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கலாம் அதுல. அதுல வேற ஏதாவது விஷயம் இருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால ம். எதுவுமே எது அமையணுமோ அது எப்படியும் அமைய தான் போது. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் போது. எதுவுமே வேணாம் லைஃப்லன்ட்டு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் லைஃப்ல. ஸோ அதுதான் ம். சீக்ரெட் ஆஃப் லைஃப். ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம். கடவுளா பார்த்து குடுக்கட்டும் அப்படின்னு எடுத்துட்டு போங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ம். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நீங்க அது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு நடக்கும்போது என்ன மீட் இருக்குன்னா பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னம்மா? அந்த விஷயம் நடந்தா அது என்ன மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களும் ஆமாமா, ஆமாமாமா. போத்தனுக்கும். ஆமா. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்மா. ஓகே. கவலைப்படாதீங்கம்மா. ஓகே, ஓகே. பாய் ப்ரோ. ம். தேங்க்யூ. பாய்ம்மா, தேங்க்யூ பாய்ம்மா. உடம்பு அஸ்வின். பார்த்துக்கோங்க. லாஸ்டா ஒருத்தவங்க ஓகே ப்ரோ. அனுஷ்கான்னு ஒருத்தவங்க பேசணும்னு அவங்க நான் ம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க உங்களுக்காக லாஸ்ட்டா. ஹாய். லாஸ்ட் அவங்க புரியுது. ஹாய், ஹாய் அனுஷ்கா எப்படி இருக்கீங்க? ஹாய் கம்ருதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அனுஷ்கா. நீங்க எப்படி ஓ மை இருக்கீங்க? காட், எனக்கு நம்பவே முடியல உங்ககிட்ட பேசுறேன்னு. அதுவும் லாஸ்டா கிடைச்சிருக்கு. ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ம். நர்வஸா இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல. ம். நான் அவங்க நோட்ஸ் ஒரு கூட வெயிட் எஸ்ஸேவே எழுதி பண்ணிட்டு இருக்கேன். வச்சிருக்காங்க. ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஷார்ட்டா சொல்லுங்க. ஆமா, நான் டைம் இல்ல. ம். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நான் என்ன பேசணும்னு நெனச்சேனோ, எல்லாருமே அத பத்திலாம் ம். பேசிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா ம். முடிச்சுர்றேன். கம்ரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். வந்து உங்களுக்கு யாருமே இல்ல. இத்தன ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. உங்கள லவ் பண்றவங்க, ம். உங்களுக்கு வந்து உண்மையான வந்து அன்பு குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்கோம் நாங்க. ம். அதனால நீங்க ஒரு சின்ன ஒரு ம். பேட் கமெண்ட்ஸோ, ஒரு நெகட்டிவிட்டியோ உங்கள டவுன் பண்ணவே பண்ணாது. ம். அதனால அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ம். ஆல் நான் வந்து பாருவோட ஃபேன் தான். ஆனா இப்போ உங்களோட பெரிய சூப்பர். ஃபேனா ஆயிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, தேங்க் யூ. நீங்க அங்க ஒரு ட்ரூவா ஒரு பாண்ட் ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல. உங்களுக்கும் பாருக்கும் பிளஸ் ம். வந்து கானா வினோத்துக்கும் ஆன அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து எந்த ம். சீசன் வந்தாலும் இந்த மாரி ரா அண்ட் ரியலா ஒரு பாண்ட வந்து யாராலயும் குடுக்க முடியாது. அத ம். நீங்க குடுத்துருக்கீங்க. அத ம். ரசிச்சு தான் நாங்க இவ்ளோ ம். பேர் உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஃபேனா வந்து நாங்க ம். ஓவர்சீஸ்ல இருந்து நாங்க உங்கள பார்த்துட்டு இருக்கோம், ரசிச்சுட்டு இருக்கோம். ம். இந்த சீசன் ம். முடிச்சு இத்தன இத்தன நாள் ஆனதுக்கு அப்புறமும், இத்தன பேர் வந்து உங்களுக்காக ம். ஸ்பேஸ் போட்டு, டெய்லி நாங்க உங்களுக்காக ம். பேசிட்டு இருக்கோம். உங்களோட பாண்ட நாங்க செரிஷ் ம். பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் நீங்க லைஃப் லாங் ம். வந்து நீங்க என்ன இந்த சீசன்ல இருந்து கொண்டு போனீங்கன்னு நீங்க வந்து கவலையே படாதீங்க. ஒரு ட்ராஃபியோ, ம். இல்ல ஒரு மணி பாக்ஸோ, எதுவுமே குடுக்க முடியாத ம். ஒரு ஃபேமையும், ஒரு உண்மையான ஒரு ம். உறவையும், ஒரு அன்பையும் வந்து இந்த சீசன் உங்களுக்கு ம். குடுத்திருக்கு. இந்த பிக் பாஸ் 9 ம். வந்து இது உங்களுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு சீசனா தான் நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்ல ம். உங்க 3 பேரு தவிர யாருமே யாருக்குமே ட்ரூவா இல்ல. நீங்க 3 பேருமே உங்களுக்கு ம். நீங்க எல்லாருமே ட்ரூவா இருந்தீங்க. அந்த ட்ரூ அந்த ம். அந்த ஒரு ஜென்யூனிட்டி இருக்குல்ல, அதுக்கு கிடைச்ச ஒரு ம். கிஃப்ட்டா தான் நீங்க இத்தன ஃபேன வந்து நீங்க ஐ மீன் இத்தன ஒரு அன்ப நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. இது நீங்க லைஃப் லாங் ம். கொண்டு போங்க. உங்களுக்கும் கானா வினத்துக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து செரிஷ் பண்ற ஒரு 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 ம். ஒரு ஒரு கூட்டம் இருக்காங்கன்னா, அத விட அதிகமான ம். ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு கூட்டம் இருக்கோம் நாங்க. உங்களுக்கும் பாருக்கு ம். அந்த உண்மையான அந்த பாண்ட் இருக்குல்ல, அத வந்து செரிஷ் ம். பண்றதுக்கு நாங்க அவ்ளோ பேர் இருக்கோம். அன்ப டெய்லி கொட்டிட்டு இருக்கோம். ம். பாருதின்னு ஒரு ஸ்பேஸ் ம். டெய்லி போயிட்டு இருக்கு. மோர் தென் 200 பீப்பிள்ஸ் ம். டெய்லி அந்த 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 ஸ்பேஸ்ல வந்து லிசனரா வருவாங்க. அதுல நானும் ம். ஒருத்தி. ம். என் வீட்ல நான் ஒரு குட்டி பாப்பா வச்சிருக்கேன். இ என்னதான் இருந்தாலும் ம். உங்களுக்காக நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களோட நாங்க ஏன்னா அந்த ம். அளவுக்கு நாங்க கனெக்ட் ஆயிட்டோம். அதுலருந்து எங்களால வெளில வரவே ம். முடியல. ஆல்ரெடி நான் உங்கள பத்தி நான் பேசினத ஒரு ஒரு சிஸ்டர் மலேசியால இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ம். ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத நீங்களும் பாருவும் ம். பார்த்துட்டீங்க. அது எனக்கு ஷேர் பண்ணும்போது, அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. பிகாஸ் நான் அது ஃபர்ஸ்ட் டைம் ம். நான் பேசினேன். அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா அது ம். உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு நெனைக்கும்போது, எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அத நீங்களும் பார்த்திருக்கீங்க, பாருவும் பார்த்திருக்கீங்க. மேபி மறந்திருப்பீங்க. என்னோட நேம் வந்து ம். சோனா. ஆக்சுவலி இது என்னோட டாட்டரோட நேம் தான் வந்து அனுஷ்கா. அவ இப்ப தான் 3 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. என்னோட நேம் சோனா. சோ என்ன சொல்றதுன்னு ம். தெரியல. ஏன்னா அந்த வீட்ல நீங்க அ அ அ அந்த கானா பாக்ஸ் நீங்க பண்ணுவீங்கல்ல. நீங்க டெய்லி நைட் ஒரு கானா ம். பாக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்காகவே ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. நீங்க வந்து ம். எப்படி உங்களோட சிங்கிங்க எல்லாருமே வந்து ரசிக்கிறாங்களோ, அந்த கானா ம். பாக்ஸ்ல வந்து நீங்க ஒரு எஃபோர்ட் போடுவீங்கல்ல. டெய்லி எல்லாருமே வந்து ம். ஈவ்னிங் ஆனதுக்கப்புறம் ஒரு 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 மீட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி, நீங்க பாடுறதாகட்டும், அதெல்லாமே ரொம்ப ம். அழகா இருந்துச்சு. ஏன்னா கன்டென்ட் குடுக்கறதுக்கு அங்க ம். நெறைய பேர் இல்ல. அங்க உண்மையா கன்டென்ட் குடுத்தது ம். நீங்க, வினோத்,
அண்ட் பாரு மட்டும் தான் அங்க வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க. நீங்க தான் அங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசனே தள்ளி கொண்டு போனது நீங்க 3 பேர் மட்டும் தான். பட் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஒழுங்கான ஒரு சென்ட் ஆஃபா இல்லைனாலுமே அதுக்கு அதிகமான மடங்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. ஐ மீன் நிறைய ஃபேன்ஸ் சம்பாரிச்சிருக்கீங்க. நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பட்டு ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க நிறைய ஹைஸ் போவீங்க. நல்ல ஒரு பிக் ஸ்கிரீன்ல உங்களை நாங்க சீக்கிரம் பார்ப்போம். அதனால நல்ல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பி. ஒரு நாளுமே வந்து ஏதாவது உங்ககிட்ட இருந்து அப்டேட்ஸ் வருமா, என்ன இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க தேடி இருக்கோம். ஒரு நாளும் ஏங்கி இருக்கோம். பட் இன்னைக்கு உங்களோட ஃபேமிலி பிக்சர் பார்க்கும்போது ரொம்ப வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஹோல்சமா இருந்துச்சு. இந்த பாண்ட் நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட்டுவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஜான் அண்ட் போத்தன் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்க லைஃப்ல வந்து கிடைச்சது வந்து நீங்க பெரிய கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல உங்களை பேச விடாம நான் மட்டுமே பேசிட்டு இருக்கணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், அதனாலதான். சாரி. அதெல்லாம் இல்ல. அந்த அதாவது ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். ஸ்கூல்ல என்ன சிஸ்டர்? அங்க பாரு கம்ரூன் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல. புரியல சிஸ்டர். ஓகே, இது நானே சொல்றேன். ஆக்சுவலி ஒரு ஸ்கூல்ல வந்து விட போறப்ப அங்க வந்து ஒரு குழந்தைங்க வந்து கம்மு அப்படின்னு கூப்பிட்டாங்களாம், இன்னொரு குழந்தை பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இன்னொரு சிஸ்டர் நினைக்கிறேன். கோவில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாரும் பேசுறப்ப அந்த இடத்துல கூட கம்மு பாருவ பாசிட்டிவா தான் அங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம். சோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்க ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. சோ அத வந்து நான் கன்வே பண்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அங்க எல்லாம் பேசிட்டாங்க. நீங்க வந்து எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா இல்லன்னு நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இங்க வந்து நிறைய அம்மாக்களை சம்பாதிச்சிருக்கீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, நிறைய ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. நீங்க இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேமிலியா நீங்க வந்து மாறி இருக்கீங்க. அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காங்க அந்த BB9ல. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த 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 கிஃப்ட நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்க லைஃப் லாங் வந்து அந்த கிஃப்ட் உங்க கூடவே இருக்கணும்னு நாங்க உங்களுக்கு விஷ் பண்றோம். எங்களோட பிரேயர்ல உங்களை நாங்க எப்பவுமே வச்சிருக்கிறோம். உங்களோட ஃபியூச்சருக்காகவும் உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்க மேனிஃபெஸ்ட் பண்றோம் கம்ரு. அதனால எப்பவுமே எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன நெகட்டிவிட்டி எல்லாம் நினைச்சு கவலையே படாதீங்க. அப்புறம் பாரு ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்ககிட்ட பேசினதுக்கு. லாஸ்டா வந்து பேசியிருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் இன்னொன்னு, அந்த அவங்க பார்க்க எக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு நான் வந்து இதுல சொல்லியிருப்பேன் பிபி ஹவுஸ்ல. ஆக்சுவலா வந்து எனக்கு 2 எக்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் மாதிரி பாரு இருப்பாங்க. செகண்ட் எக்ஸ் வந்து நான் வந்து லைக் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வி வேர் லைக் ஓகே, நார்மல் நம்ம காமனாக ஒரு பாய் அண்ட் கேர்ள் பழகுற மாதிரி நான் நார்மலாக அந்த சொல்லியிருந்தேன்ல, எங்கள் சீரியல் பேர் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க இருந்தாங்க. ஆனா எப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, செகண்டா நான் சொன்னேன் இல்லையா? அவங்க தான் வந்து பாரு மாரி இருக்காங்க நெறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க போல. அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட்டு லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களும் பாருன்னு பார்க்குறப்போ, லைக் ஒரே மாரி தான் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு லவ் வந்து அகைன் வந்து ஒரு மலர்ந்த மாரி ஒரு ஒரு இது. ஸோ நல்ல ஒரு மெமரீஸ் எனக்கு கிரியேட் ஆச்சு. ஆல்சோ இப்படிலாம் நடக்குமான்ற மாரி ரொம்ப மேஜிக்கலா இருந்தது. என்ன நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதுன்ற மாரி. ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம். இப்போ அதெல்லாம் இல்ல, ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைடா நல்லா இருக்கு. ஓகே, நல்லா Enjoy the போயிட்டு இருக்கு. moment, have peace. Enjoy the கண்டிப்பா. moment. And just conclude பண்றேன். On behalf of all the fans, thank you so much. இவ்வளோ நேரம் வந்து இந்த எனர்ஜியோட எப்போ ஸ்டார்ட் பண்ண எனர்ஜி எப்படி இருந்தோ அதே மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டினியூ ஆகி போறது வந்து ரியலி. ஆமா, இப்போ எனக்கு ஓப்பனாவே கண்டிப்பா. இப்போ ஓப்பனாவே எனக்கு எந்த ஒரு டயர்டாவோ எனக்கு எதுவாவுமே இல்ல. ஏன்னா வந்து லைக் வி ஆர் லைக் ஷேரிங் லவ்ல. போலாம். பட் ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால தான். ஆமா. மற்றபடி நான் விடிய கூட பேசுவேன். நீங்க சொன்னீங்களே ஆக்டர் அசீம் கூட அந்த மாதிரி 6:30 AM 6:30 AM வரைக்கும் போனாரு. 11 hours
லிட்டரலி. கமரண்ணா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும், இவங்க உங்களோட ஃபேன் ஒருத்தவங்க நிலான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மட்டும் பேரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும். நிலான்னு அவங்க பேச முடியல அவங்களால. அப்படியா? ஹாய் நிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு பார்த்துக்கோங்க, வேலை பார்த்துக்கோங்க, நல்லபடியா சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ நிலா. அதே மாதிரி ஸ்லிம் ஷாடின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. அவங்களெல்லாம் பேச முடியல. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து யாரெல்லாம் பேசலையோ அவங்க எல்லாரையும் பேச வைப்போம் கண்டிப்பா. நான் மேக்ஸிமம் வந்து நேம் மட்டும் சொல்ல சப்போர்ட் சொன்னாங்க. ஒரு 5 பேர் நேம் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்லிம் ஷாடி, ஆஷ், நண்பா, ரோஷினி, டிராகன், ஸ்லிம் ஷாடி, ஆஷ், நண்பா, ஹாய் ரோஷினி, டிராகன், ஹாய் டிராகன். இவங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. பேச முடியல, இன்ஃபார்ம் சூப்பர் பண்ணிட்டோம். சூப்பர். எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய ரேப்பர் ஸ்லிம் ஷெடி, அவர் பேர் வச்சிருக்காரு. சூப்பர். எமினம். சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். எல்லாரும் கேட்டதா சொல்லிடுங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ ஃபார் ஷவரிங் திஸ் மச் லவ். இவ்வளோ பேரும் வந்து லிசன் பண்ணிட்டு, மை காட் ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்றது, பெண்டிங் ஸ்பீக்கர்ஸ் பத்தி கேட்டீங்கல்ல, there are இப்போதைக்கு நம்ம வந்து we have spoken to 50. there are more 45 waiting. அந்த 45 வேணா நம்ம நீங்க எப்படின்னு நெக்ஸ்ட் இதுல சீக்வென்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபைனலி என்னோட நேம் மட்டும் லாஸ்டா. உங்க நேம் யார் பேசுறது? கீதா. ஹாய் கீதா, எப்படி இருக்கீங்க? என் ஃபுல் நேம் சங்கீதா. சங்கீதா. சூப்பர் 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 சங்கீதா. தேங்க் யூ. அண்ட் அப்துல் ரொம்ப நன்றி. அப்துல், தேங்க் யூ ஃபார் ஹோஸ்டிங். மீன்ஸ் a lot. Thank you. And thank you everyone for joining. Have a happy day, happy life. Thank you. ரொம்ப நன்றி. நல்ல அப்டேட்டோட சீக்கிரமா நான் வந்து வரேன். கண்டிப்பா. அண்ட் எந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு செட் ஆகும்னு கூட நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கதை நானே கூட எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு ஃபீல்டு தான் நம்ம விட்டுட்டோம். ரொமான்டிக் மூவி. உங்களுக்குள்ள இவ்ளோ டாலன்ட் இருக்கா? அடுத்து டைரக்டர், அடுத்து ப்ரொடியூசர், வாங்க கலக்குங்க வாங்க. அதான் நம்மனாலே போதும், எல்லாமே வந்துரும். எழுதுறேன். நீங்க ஏதாவது மூவி ரெஃபரன்ஸ் வேற ஏதாவது, இப்போ டிராகன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட பிரேயர்ஸ் கண்டிப்பா இருக்கும். எங்களோட பிரேயர்ஸ் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இப்போ நான் இருக்கிறதே காரணமே இந்த பிரேயர்ஸ் தான். ரொம்ப நன்றி. எப்பவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ எப்படி சொல்றது, இப்போ வீட்டில் வந்து இருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அம்மா ஏதோ சொல்கிறாங்க, வேலை சொல்கிறாங்க, இல்லைன்னா இது பண்ணுறா சொல்கிறாங்கன்னா நம்ம அனாயிங்காக ஃபீல் பண்ண மாட்டோம்ல, பண்ணிடுவோம்ல. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஃபார் இந்த கிரிஞ்சா, அதுக்காகன்னு சொல்லலை, ப்ராமிஸா. ஏன்னா வந்து இதுக்கு மேலே வேற வேலை இல்லை, இதுதான் என்னோட வேலையே. ஸோ இதை வந்து இன்னும் ஸ்பீடாக நல்லா ஸ்மார்ட்டாக நல்லபடியாக கொண்டு போய் பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து என்னோட லைஃப்பை நான் கொண்டு போகிறேன். ரொம்ப நன்றி. கீப் ஷேரிங் யுவர் லவ். keep praying for me. Thank you, means a lot. I will also pray for each and every one of you. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அதுக்கு வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு கண்ணீருக்குமே உங்களுக்காக பிரேயர் பண்ணிருக்காங்க, அழுதுருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க லைஃப்ல. இதோ நீங்க ஒரு ஹீலிங்கா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இனிமே சோர்ந்து போகாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, டல்லா இருக்காதீங்க. சூப்பரா ஒரு கம்பேக் கொடுங்க. நாங்க உங்களுக்காக ஒவ்வொரு இதுக்கும் நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். உங்களுக்காக ஸ்பேஸ் போடுறோம், உங்களுக்காக போஸ்ட் போடுறோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இதுக்கும் நாங்க வந்து உங்களை கூடவே இருக்கிறோம். இது நீங்க தானா உங்களுக்காக நாங்க சேர்ந்த ஒரு கூட்டம். சோ நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க லைஃப்ல. எங்க சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. உங்க அன்பு மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். வர்க்கு நீங்க ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் கொண்டு போறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நீங்க தான் அடுத்த நெக்ஸ்ட் தனுஷ் அண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா உழைக்கிறேன். ஏதாவது ஒரு தரட்டும், கடவுளா பார்த்து தரட்டும். வரும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா thank you so much for spending a lot of time. 2:30 thank you. Around 5 hours. 5 hours வந்து கம்மி தான், பட் ஓகே.
கண்டிப்பா. Thank பட் you. உங்களுக்காக இன்னுமே நாங்க விடிய விடிய பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 9:00 வந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ போறேன். வேற எதுவும் இல்ல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசுவோம். மீதி பேர்லாம் பேசுவோம். கண்டிப்பா கனெக்டடா இருப்போம். Thank you. கண்டிப்பா. Thank தேங்க் you யூ so AK much. bro. Thank you. Thank you so Bye. much. Thank you guys. Bye. Bye. ஓகே. ஒண்ணு சொல்லிக்கிறேன். I mean to all the other speaker that request கொடுத்து வெயிட் பண்ணவங்களுக்கு நான் வந்து எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு கொடுத்தாச்சு. Till now around 50 speakers கிட்ட பேசியிருக்காங்க. Still there are lot many கொடுக்க முடியல. I'm really sorry for that. But definitely it was not intentional. எல்லாரும் பேச வச்சோம். ரொம்ப நேரமே எடுத்து எமோஷன்ஸை ஷவர் பண்ணதுனால it took lot of time. But anyways, we'll get another chance to talk. Sorry for that. இன்னைக்கு கொடுக்க முடியாதவங்களுக்கு let's stay in touch and keep supporting Kamradin. Thank you. Thanks a lot. Thank you. AK bro, thank you. எல்லாருமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. சூப்பரா அரேஞ்ச் பண்ணீங்க. எல்லாருமே மனசு விட்டு பேசுனாங்க. நிறைய டைம் கொடுத்தீங்க பேசுறதுக்குமே. அதுவே கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். பட் மோஸ்ட்லி பேசணும்னு சொன்னாங்க. எல்லாருமே பேசிட்டாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. கடைசி வரைக்கும் நான் அனுஷ்காவுக்கு கேட்டு கூட நீங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இது அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருக்குமே சார்பா தேங்க்ஸ். Thank you. Take care. Bye.